Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Taste Daily. Taste the Daily. நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம். அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்கவிருக்கு. ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு. ஸோ ஆடி கிருத்திகை நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகருக்கு ரொம்ப உகந்த தினம். அன்னைக்கு நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்யறதும் வீட்லயும் நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ நட்சத்திர பேஸ்ல போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே ஜென்ரலா ராசிக்கு பார்ப்போம். இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மகர ராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதத்துல பொதுவா அவங்க எந்தெந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னா மகர ராசினியர்கள் எதை ஃபாலோ பண்ணணும்? ஸோ இவங்க அவங்களுடைய உணர்வுகளை அவேக்கன் பண்ணணும். சமீப காலமாக உணர்வு பூர்வமாக எதுவும் பண்ணாமல் ஒரு பொருள் மாதிரி இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு பொருட்கள் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி இருந்திருப்பாங்க. பட் அந்த உணர்வுகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது கூட கம்மியாக இருந்திருக்கும். அந்த சிரிப்பாக இருக்கட்டும், இல்லை அழுகை, கோபமாக இருக்கட்டும், அப்படியே ஒரு பிளெயினாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஜூலை மாதம் அவங்களுடைய உணர்வுகளை எல்லாமே அவேக்கன் பண்ணும். அதை அவங்க தூண்டி விடணும், வெளிப்படுத்தணும். ஸோ பொறுமையாக கூட அதை பண்ணலாம். அதாவது நிதானமாக இருந்தால் கூட பட் உணர்வு பூர்வமாக இருக்கணும், சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சில பேர் இந்த உணர்வு பூர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அதிக அளவில் பண்ணுறது, இல்லை அவசரப்பட்டு பண்ணி எதுலையாவது மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக இருக்கும் போது தான் அந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள்லே எதுலலாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போது இந்த மாதம் அதற்கான ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அவங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இருக்குது. மகர ராசி உத்ராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மகர ராசி உத்ராட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் அப்படின்னு இருக்குது. அது காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இவங்களும் ஒரு விஷயம் பண்ணணும். முருகரை கல்யாண கோலத்தில் வழிபடணும். வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகரை கல்யாண கோலத்தில் இந்த மாதம் அவங்க அடிக்கடி வழிபாடு அண்ட் பூஜைகள், தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது இந்த மாதம் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கவும் கைகூடுறதுக்கும் கண்டிப்பாக முருகர் அவங்களுக்கான ஒரு பிளெஸிங்கை கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாத மெசேஜ் என்ன? ஸோ மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க இது வரைக்கும் முருக பக்தராக இருந்தாலும் சரி, முருகர் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை செய்யாமல் இருந்தாலும் சரி, பட் இந்த ஜூலை மாதத்துலேருந்து முருகர் மேலே தீவிர ஒரு பக்தியை செலுத்தணும். முருகரை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா முருகர் இவங்களுக்கு தேவையானது எப்போவுமே நல்ல ஒரு சுற்றுச்சூழல், நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், கம்யூனிட்டி. ஸோ இது இருந்தாலே போதும், எனக்கு நான் மிகப்பெரிய பாக்கியசாலி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த பாக்கியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்துலேருந்து முருகரை அவங்க வழிபட ஆரம்பிக்கணும். முருகரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். முருக பக்தராக அவங்க மாறணும். அப்படி இருந்தாலும் இன்னும் அந்த பக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்குற அந்த பாக்கியத்தையும் முருகர் அவங்களுடைய வாழ்நாளில் கொடுப்பாரு, அதாவது நியர் ஃபியூச்சரில் கூட கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாத மெசேஜ். ஸோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த ஜூலை மாதம் குறிப்பாக பெண்கள் குழந்தை ரீதியாக எதிர்பார்ப்புகள் இருக்குது, குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக முருகரே அவங்களுக்கு குழந்தையாக பிறப்பாரு. ஸோ அது இவங்க நம்பணும்.
ஏன்னா முருகர் வந்து நம்பிக்கை வச்சாதான் அதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும், அது வந்து சக்ஸஸ் ஆகும். அது இந்த ஜூலை மாதம் அதுக்கான ப்ராசஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது வந்து நடக்கும் அப்படின்றதும் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மற்ற நபர்களுக்கு வந்து அது இந்த மாதம் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லா மனிதர்கள்கிட்டையும் ஒரு குழந்தைய எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணணும் எல்லா ஜீவராசியும். ஏன்னா முருகர் ஏதாவது ஒரு உயிர்லேருந்து அவர் வந்து முருகர் வந்து இவங்களை கனெக்ட் பண்ணுவார் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. வாழ்க்கையில் பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அதுக்கான ஒரு கைடன்ஸாக தான் இன்றைக்கி வந்து நம்ம இதை பார்த்தோம். ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதில் பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒருவேளை மேம் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது, இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு, அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.